140 10 ரூபா தர இருக்கா எனக்கு கூட அவரு காசு வேண்டாம். டேய் இவருக்கு தான் இத கூட 50 நான் தரேன். 50 சில்லறலாம் அங்க சில்லற வாங்கி 50 தரேன். இந்த பாரு இங்க வருது பாரு 50 நீ கொடுக்கல. இந்த 50 வாங்கி இந்த இங்க அந்த தம்பி 6 தம்பிக்கு ஒண்ணு உனக்கு எத்தனை? ஏய் இவருக்கு 6 கொடுத்து நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உண்டா போட்ட நீ கேட்டு அந்த ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்கு. நான் போனா அந்த இதுல உட்கார்ந்தா எங்க போய் பாலத்துல உட்கார்ந்தோம்னா அப்படியே தாராளமா சாப்பிடுவோம். காசு இல்ல எங்க எல்லாரும் முடிஞ்சது. ஒரு மூட்டை சாராயம் திறப்பதற்குள் முண்டி அடித்த கூட்டம் 5 நிமிடத்தில் விற்று தீர்த்த காணொளி. எல்லாரும் முடிஞ்சது. சாராயம் வருமாறாதா? கள்ளச்சாராய மலையான கல்வராயன் மலையில் சட்டவிரோத கள்ளச்சாராயம் கடத்தி வந்து பல பகுதிகளில் படுஜோர் விற்பனை. வீடியோவையும் பதிவு செய்து வலைதளத்தில் வெளியிட்ட நபர் பிடித்து சிறையில் அடைத்து கடும் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மர்ம கும்பல் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்ச ஊரல் போடுவதும் லாரி டியூபுகளில் சாராயத்தை பதுக்கி வைத்திருப்பதும் அவ்வப்போது பல சோதனைகளின் போது மது ஒழிப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டு அவை அழிக்கப்படும் காட்சிகளை எல்லாம் செய்திகளில் பார்த்திருப்போம். இருந்தாலும் அங்கிருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தொடர்கதையாகி வருவதை இந்த காணொளியும் கைது நடவடிக்கையும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த மலையிலிருந்து ஊரல் போட்டு காய்ச்சி லாரி டியூபுகளில் மூலமாக கடத்தி எடுத்து வரப்பட்டு ஆத்தூர், தலைவாசல், வீரகனூர், கெங்கவல்லி, பெத்தநாயக்கன் பாளையம், கூடமலை உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலனுக்கு தொடர் புகார்கள் சென்று வந்த நிலையில் தனிப்படை அமைத்து சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் வீரகனூர் அருகே உள்ள கிழக்கு ராஜபாளையம் ஏரி பகுதியில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு வந்து படுஜோராக விற்பனை செய்யும் வீடியோ வெளியானதை தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்தவர்களை பிடித்து வர உத்தரவிட போலீசார் கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரது மகன் பாலமுருகன் மற்றும் வீரகனூர் அருகே உள்ள ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த சோலைமுத்து என்பவரது மகன் 29 வயதான ராமச்சந்திரனையும் பிடித்து வந்து விசாரணைக்கு பிறகு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து மேலும் 60 லிட்டர் கள்ளச்சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.